அதாவது நம்ம அண்ணன் பேர் அன்சாரி. எங்க இருந்து வரீங்க? புதுக்கோட்டை மாவட்டத்துல இருந்து வரோம், பொன்னமராவதி. நான் வருஷம் காரைக்குடி ராயன் கன்சல்டிங்ல தான் வண்டி மாத்திட்டே இருப்பேன், வண்டி எடுத்துட்டே இருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 20 வண்டி பக்கம் எடுத்துட்டேன். சரி. இந்த வருஷத்துல இருந்து எஸ்கேஆர் பைக்ல நான் ஃபாலோவரா இருக்கேன். ரொம்ப ஃபேவரட்டா நான் லைக் பண்ணிட்டு இருக்கிறேன். முத பிளாட்டினா எடுக்கிறேன். நீ வருஷம் வண்டி மாத்துவேன், எஸ்கேஆர்ல மட்டும் தான் எடுப்பேன். சரி, ரைட். வண்டி உங்களுக்கு திருப்தியா இருக்குல்ல? வண்டி திருப்தியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப அங்க நீங்க ஒரு வண்டி அங்க இருந்து கொண்டு வந்திருக்கீங்க நம்மகிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்காக. அங்கோட இங்க ஓரளவு கூடுதல் மதிப்பு எடுக்கிறோம்ல? கண்டிப்பா ஒரு 2000 ரூபாய் கூடுதலா தான் இருக்கு. சின்ன வண்டிக்கு, அதாவது சின்ன வண்டிக்கு நம்ம கல்ல ஒரு 2000 3000 கூடுதலா தான் எடுப்போம். நீங்க வெரி கன்சல்டிங்ல என்ன ரேட் கூடுதலா எடுக்கிறோம். அதே மாதிரி நம்ம கொடுக்குற வண்டியிலுமே ஒரு சின்ன லாபத்துல தள்ளி விட்டுருவோம். ஏன்னா ரொம்ப நம்ம நிறைய வண்டி இருக்கனால டக்குன்னு கொடுக்கறதான் பார்ப்போம். சோ நேர்ல வாங்க, ரேட் பெஸ்டா பண்ணிக்கலாம். நான் எதிர்பார்த்து வந்ததே 40 ரூபா எதிர்பார்த்து வந்தேன். லைக் பண்ணி நல்லா எடுத்துக்கிட்டாங்க. இனி வருஷம் எஸ்கேஆர் பைக்லாம் அண்ணே 40 ரூபா கேட்டு வந்தாப்ல ஒரு வண்டிக்கு 39 ரூபா எடுத்துட்டோம். ஒரு 1000 ரூபா மட்டும் சின்ன வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபா லெஸ் பண்ணி எடுத்துட்டோம். அதே மாதிரி இந்த வண்டியுமே உங்களுக்கு டேரக்டா பாட்டிட்டே பேச விட்டுட்டு உங்களுக்கு ரேட் ரீசன்லாம் பண்ணி விட்டாச்சு. நானே வாழ்த்துக்கிறேன். வண்டி வாகனம் திருப்தியா இருக்குல்ல? திருப்தியா இருக்கு. சரி, ரைட். ஓகே, வாழ்த்துக்கிறேன்.